திராப்பட்டியில் திருச்சிராப்பள்ளியில் இங்கே எல்லாம் சந்திக்கிற வாய்ப்பு நம்ம எல்லாரும் இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு சந்தோஷமான நிகழ்வில் சந்திக்கிற ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அது என்னென்னா இங்கே எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச நேற்றுலேருந்து நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் அறந்தாங்கி நிசா அப்படின்னு சொல்லி உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம். விஜய் டிவிலையும் மற்ற பொது களத்துலேயும் எல்லோரும் மனசுலையும் இடம் பிடிச்சிருக்கிற ஒரு சின்னத்திரை நட்சத்திரம். அவங்க இயற்கை பேராற்றலே எங்களது இல்லத்திற்கு வருகை புரிந்திருக்கும் அறந்தாங்கி நிசா அவர்களும் அவரது குடும்பத்தாரும் அவரை நம்பி தொழில் செய்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு இயக்குனரும் அந்த திரைப்பட நிர்வாகத்துறையை சேர்ந்தவர்களும் அனைவரும் நீல் ஆயுள் நிறை செல்வம் ஓங்கு புகழ் மெஞ்ஞானம் பெற்று வாழ்க வளமுடன் வாழ்க நலமுடன் என வாழ்த்துகிறோம். வாழ்க வளமுடன். அறந்தாங்கி நிசா அவர்கள் வாழ்க நலமுடன். நலமுடன் வார்த்தையை ஏன் சொல்றோம்னா நோய் இல்லாமல் இருக்கிறது தான் நலமுடன். இந்த நோய் இல்லாமல் இருக்கிறது தான் பெரிய சொத்து. ஏன் அப்படின்னா அவங்க எல்லாரையும் சந்தோஷப்படுத்தணும்னா அவங்க மனசு எவ்வளோ சந்தோஷமா இருக்கும். அனைவருக்கும் வணக்கம். ஹாப்பி பர்த்டே மேம். சார் சொன்ன மாதிரி கலரு நம்ம பிறந்த இடம் எதுவுமே ஒரு தடை கிடையாது நம்ம திறமைக்கு முன்னாடி. ஸோ அதுக்கு முன்னுதாரணம் நம்ம மேடம் தான். ஸோ அவங்களோட யூடியூப் சேனல் கூட கருப்பு ரோஜான்னு தான் வச்சுருக்காங்க. அது மாதிரி நிறமோ நம்மளுடைய பண வசதி பணபலமோ எதுவுமே நம்மளோட திறமைக்கு முன்னாடி ஜெயிக்கவே முடியாது. ஸோ நம்ம அதை அவங்கக்கிட்ட கற்றுக்கணும். அது மாதிரி நிறைய ஏழை எளியவர்களுக்கு தொடர்ந்து உதவி பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு அந்த இயற்கை பிரபஞ்சம் எப்பவும் துணை இருக்கணும். வாழ்த்துக்கள் மேம். தேங்க்யூ. ஹாப்பி பர்த்டே டு யூ. ஹாப்பி பர்த்டே டு யூ. ஹாப்பி பர்த்டே டு நிசா மேம். ஹாப்பி பர்த்டே டு யூ. May God bless you. May God bless you. May God bless you, Nisa ma'am. May God bless you. ஹலோ. நான் ஹலோன்னு சொன்னோடனே ஒருத்தர் கை தட்டுறாரு. எல்லாருக்கும் வணக்கம்மா. வணக்கம்ப்பா. முதல்ல உங்கள் எல்லாருக்குமே நன்றி. நான் இங்கே வர்றது எனக்கு தெரியாது. தோழி தான் ரகசியமாக இங்கே கூப்பிட்டு வந்தாங்க. நான் இங்கே வரேன்னு தெரிஞ்சிருந்தா இன்னும் சந்தோஷப்பட்டிருப்பேன் தான். என்னன்னா சார் சொன்ன மாதிரி தான் சில இடங்களுக்கு போகும்போது சந்தோஷமா போவோம், வரும்போது கொஞ்சம் கனத்த இதயத்தோட வருவோம்ல. அதனால சில இடங்கள்ல கொஞ்சம் பயந்து போவேன். அதனாலதான் இங்கேயும் நான் சொன்னேன், ஐயோ இங்கேயும் நம்ம கனத்த இதயத்தோட போயிடுவோமோங்கிற பயம் இருந்தது. ஆனா அப்படி இல்லவே இல்லை. நுழையும் போது சார் ரிசீவ் பண்ண விதமா இருக்கட்டும், மேடம் ரிசீவ் பண்ண விதமா இருக்கட்டும், உள்ள நுழையும் போது இதோ லட்டு செல்ல பசங்கள்லாம் என்னை கூப்பிட்ட விதமா இருக்கட்டும், அதுல ஒருத்த மட்டும் நான் ஆன்டின்னு கூப்பிட்டான். அவனை தான் நான் தேடுறேன். நானு கூப்பிட்டு வேண்டாம். அதனால அவன் பாருங்க ஹாப்பி பர்த்டே ஆண்டின்னா நெஞ்சோலயே வந்துச்சு எனக்கு. அதுக்குள்ளே நம்ம ஆண்டி ஆயிட்டோமா அப்படின்னு. அதனால குழந்தைங்க முதல்ல அந்த வாசல்ல நின்று என்னை கூப்பிட்ட விதம், உள்ள வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு நான் யாருன்னு தெரியுமா, இன்னும் சில பாட்டியெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க, இவன் நம்ம கூட படிச்சவங்க மாதிரியே இருக்காளே, இவனும் நம்ம கிளாஸ்மேட் தானோ அப்படின்லாம் நிறைய பாட்டி நினைக்கிறீங்க. அதெல்லாம் அந்த லாஸ்ட் பாட்டியெல்லாம் கன்ஃபார்மே பண்ணிட்டாங்க, இவன் நம்ம கூட பொதுப்பாட்டியில படிச்சவங்க ஆச்சு, இவன் எங்க இங்க திரியிறா அப்படின்னு. என் தலைவிட்ட கேட்கிறேன் நான், எதா இருந்தாலும் யாரெல்லாம் என்னை டிவியில பார்த்துருக்கீங்க இது வரைக்கும்?
என்ன உண்மையிலே இவ்வளவு பேர் பார்த்திருக்கீங்களா? நிஜமா பார்த்திருக்கீங்களா? மாறி படம் நீ பாத்தியாடா? ஏடா மாறி 2ல பார்த்திருக்கேன். யாரா இவங்கெல்லாம்? ஏய், திருக்குறள்ல 4வது குறள் என்ன சொல்றா? யாருக்கு தெரியுமா? ஆனா பாவி மாறி 2ல நான் ஆட்டோ ஓட்டுனதை சொல்றான். பரவாயில்ல, எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம். கண்டிப்பா இங்க இருக்கிற யாருமே என்ன பார்த்துக்க மாட்டீங்க நினைச்சுதான் வந்தேன். என்னப்பா சூப்பர் சிங்கரா? நான் எப்ப பாடி பார்த்தேன்? ஆனா நான் உள்ள பேண்ட் மணியா? ஆமா, நிறைய விஷயங்கள் பார்த்துருக்கீங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஏன் சார் இங்க ஆண்கள்லாம் கொஞ்சம் அமைதியா இருப்பாங்களோ? கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் வீட்லயும் அமைதியாயிடுறாங்க. அதெல்லாம் கிடையாது. என்ன மாதிரி ஒரு ஆளா இருந்திருந்தா இவ்வளவு வருஷம் இருந்திருக்கவே முடியாது. அதுவே பெரிய இதுதான். பட் ஆனா உண்மையிலேயே பெண்கள்லாம் எனர்ஜியா இருக்கீங்க. ஆண்கள்லாம் வேற வழியில உட்காந்துருக்க மாதிரி இருக்கீங்க. பரவாயில்ல, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னன்னா பேரு கங்காரு அப்படின்னு சொல்லும் போது எனக்கு அந்த பேரு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் சாரை பார்க்கும்போது நான் அதோட தான் நான் ஒப்பிடுறேன். கங்காரு வந்து தான் குட்டியை எப்படி அடைச்சு வச்சு ஓடுமோ, இங்க இருக்கிற எல்லாரையுமே அவர் அன்பால அடைச்சிருக்காரோ அப்படிங்கிற ஒரு பெரிய சந்தோஷம் எனக்கு இருக்கு. இங்க அவர் மட்டும் இல்ல, இங்க கூடுதலா நிறைய பேர் இவங்களுக்காக வேலை பார்க்குறாங்க. ஒரு இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. கைவினை வந்து நீங்களே செய்றீங்கன்னு சொல்லும் போது உங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து நம்ம ஒரு இடத்துல இருக்கோண்டா அப்படின்லாம் நினைக்காம இங்கே நீங்க வேலை பார்த்துட்டு இருக்கீங்க. இங்கே நீங்க ஏதோ ஒரு விஷயம் யோசிச்சுட்டு இருக்கீங்க. நம்ம தனியா இருக்கோம், நம்ம தனிச்சு விட்டுட்டோம், நம்ம யாரோ தனியா விட்டுட்டு போயிட்டாங்க, நம்ம உறவுகள் நம்மளை விட்டுட்டு போயிட்டாங்கன்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க. நடிச்சுக்கிட்டு கூட இருக்கிற உறவை விட நீ வேணான்னு உண்மையா உன்னை தூக்கி எறிஞ்ச உறவுக்கு நீங்க நன்றி சொல்லிட்டே இருக்கலாம். ஏன்னா நம்ம கூட இருக்கிறவெல்லாம் நம்மளை நம்புறானா, அவன் நல்லவனா, அவன் கெட்டவனா, அவன் நம்ம நல்லா இருக்கணும்னு நினைக்கிறானான்னு எதுவும் எங்களுக்கும் தெரியாது. அதனால இங்க இருக்கிற எல்லாருமே இறைவன் உங்களை ஏதோ ஒரு வகையில பாதுகாத்துக்கிட்டே இருக்காரு. இந்த நிமிஷம் வரைக்கும் நீங்க இவ்வளோ ஒரு நல்ல இடத்துல பாதுகாப்பா இருக்கீங்க. தான் நீங்க நினைச்சுக்கணும். யாரோ ஒரு பொண்ணு வந்தா, யாரோ ஒருத்தி கொடுத்தான்னு தயவு செஞ்சு அப்படி சாப்பிடாதீங்க. இன்னைக்கு உங்க பொண்ணு உங்களுக்கு சூடா எல்லாமே கொடுப்பா. நீங்க சாப்பிட்டுட்டு உங்க மனசார நீங்க என்ன வாழ்த்துறீங்கன்னா என் வாழ்க்கை முழுக்க நான் சந்தோஷமா இருப்பேன். எனக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்பெல்லாம் நான் உங்களை வந்து கண்டிப்பா பார்ப்பேன். உங்க கூட நிறைய டிராவல் பண்றேன். நீங்க இங்க இருக்கிற விஷயத்த இன்னும் நிறைய இடங்கள்ல என்னால சொல்ல முடிஞ்ச அளவுக்கு நான் சொல்றேன். உங்களுக்கு என்ன நல்லது நடந்தாலும் அது என் மூலமாகவும் நடக்கட்டும்னு நான் நம்புறேன். உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய நன்றி. அண்ட் சவி, உனக்கு ஒரு பெரிய நன்றி. உனக்கு நன்றியெல்லாம் சொல்ல எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. பட் இருந்தாலும் அதான் நட்பு, அது ஒரு பெரிய ஸ்ட்ராங்கான ஒரு பலம் இல்லை. ஸோ அதனால உனக்கும் ஒரு பெரிய நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ மேடம். கட்டி மாய வேலைய போட்டி வயக்காடு உழுது போடே செல்லக்கண்ணே ஆத்தூர் டிக்கடி சம்பா காசு வாங்கி விதச்சி நாத்த போட்டு நட்டு போடு செல்லக்கண்ணு கருந்த நல்லா விளைய வச்சு மதுரத்திலாம் வச்சு அறுவடைய ஆக்கி வச்சு தொண்டை கடிக்குது அது புல்லாச்சி சந்தையில பொதுவினரே ஏகாரிக்கு அளவு போடு செல்லக்கண்ணே அது அம்மா கையில கொடுத்தபடி செல்லக்கண்ணே 600 ஆக்கிடுவா செல்லக்கண்ணே. சூப்பர் வெள்ளையம்மா. இது வரைக்கும் வெள்ளையம்மா பாடினதே கிடையாதுங்க. அப்பா இனிமே வந்து வெள்ளையம்மா வந்து சிங்கர் வெள்ளையம்மான்னு அழைக்கப்படுவார்கள். ஆனா என்ன நல்ல வேலை, இந்த பாட்டை நம்பிக்கையோட மாடுகிட்ட பாடிடாதீங்க, மாடு செத்து போயிடும். ஆனாலும் பாடிட்டு நடுவுல எனக்கு தொண்டு கட்டிக்கிச்சு அப்படிங்கிறாங்க. வேற யாராவது பாடுறீங்களா? நல்லா பாடுவீங்களா? ஜெயராக துர்க்கை ஜெய ஜெய தேவி ஜெய ஜெய தேவி துர்கா தேவி சரணம் ஜெய ஜெய தேவி துர்கா தேவி சரணம் துர்க்கை அம்மனை துதித்தார் என்றும் துன்பம் பறந்தோடும் தாயும் அவளை தரிசனம் கண்டால் போதும் சர்வமங்களம் கூடும் சர்வமங்களம் கூடும் சர்வமங்களம்
ஈஸ்வரிக்கு செலுத்திடுவோம் லேலேலோ. நீங்க முடிய மாட்டேன் நான் இருக்கேன். அஞ்சாவது எடுத்து தன்னானே நகநாட்டாயனுக்கு போட்டிடுவோம் லேலேலோ. நாட்டாயம்மன் கோயிலே வந்தானே நாங்கள் நடந்து நடந்து கும்பியாடி போகிறேன். அஞ்சி மலம் எடுத்து தன்னானே நாங்கள் ஐவருக்கு சுற்றிடுவோம் சிலேலோ. ஐவரோட சன்னதியிலே வந்தானே நாங்கள் ஆடி ஆடி கும்பியாடி போகிறேன். ஆறு மலம் எடுத்து ஆறா ஆண்டவருக்கு செலுத்திடுவோம் சூப்பர் சூப்பர். ஆஹா மொத்தம் 18 குணமா இருந்துச்சுன்னா நான் காலைல 6 மணிக்கு தான் பால் பாக்கெட் வாங்கிட்டு வீட்டுக்கு போவேன். என்ன ஆனா உண்மையிலே இந்த பாட்டு எல்லா திருவிழாலையும் கும்மி அடிச்சிருக்காங்க, அது மட்டும் தெரியுது. எங்க தாத்தா இங்க இருக்கு, பாட்டி கும்மி அடிக்குது, பின்னாடி தாத்தாவை பாக்குறேன். எப்படா சாப்பாடு போடுவாங்க? இவ இப்பதான் 18 பட்டி முடிச்சுதான் போ. பாட்டி அந்த காலத்துல எல்லாம் பழமொழி எல்லாம் பேசுவீங்கல்ல, அந்த அதுல ஒரு பழமொழி எடுத்து விடுங்க பாட்டி. பழமொழி சொல்லிட்டா என்னன்னு சொல்றது? இப்ப இந்த வீட்டுக்காரெல்லாம் சேட்டை பண்ணா நம்ம திட்டுவோம்ல, சோ அதுக்கு ஏதாவது பழமொழி சொல்லி திட்டுறது மாதிரி ஏதாவது இருக்கா? ஆனா ஒண்ணு மட்டும், நான் இதை கவனிக்கல, கிட்ட வாங்க மக்களே. எங்க டார்லிங் குஷி கிளிப்ப பாத்தீங்கல்ல, அதாவது தான் ஒரு யங்ஸ்டர் சென்று உணர்ந்த தருணம் இதெல்லாம். சரி அது செஞ்சது இருக்கட்டும், நீங்க எனக்கு இது சொல்லுங்க, பழமொழி சொல்லுங்க. நான் போய் வீட்டுல அந்த மனுஷனை திட்டணும். பூவுள்ள மங்கையா பொற்கடியா, போற இடமெல்லாம் செருப்படியா அப்படிங்கிற மாதிரி. இது வேற யாருக்கும்ல, இது எனக்கு. நான் போற இடத்துல செருப்படி தான் வாங்கிட்டு வரேன். அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. இது அக்கா புருஷன் அவளுக்கு இருக்காரு, அவளும் வந்திருக்காங்க. தங்கச்சி புருஷன் தங்க போடுறாரு, அவளும் வந்திருக்காங்க. எம் புருஷன் இடிச்சுவாய அவங்களும் வந்திருக்காங்க. அக்கா புருஷன் எங்கேயோ வந்தான், தங்கச்சி புருஷன் எங்க வந்தான்னு தெரியாது. ஆனா உங்க புருஷன் இழிச்ச வாயின்னு இப்பதான் தெரியும். இப்ப நீங்க சொன்னீங்க உங்க புருஷன் இழிச்ச வாயின்னு. அக்கா புருஷங்கிறது இலை இலை, வாழை இலை, வாழை இலை, வாழை இலை. தங்கச்சி புருஷங்கிறத மூட்டி விட்டு பல்லு விரிக்குது இல்ல, அது. நான் என் புருஷன் இழிச்சு வாயில காய் இழிச்சுக்கிட்டு போதில்ல. ஏய் பாட்டு நல்லா இப்பவே இந்த திட்டுறியே. 20-25 வயசுல நீங்க என்னெல்லாம் பண்ணிருப்பீங்க தாத்தாவை. பழகிட்டாங்களா? சாவித்திரி அம்மாவையும் ஒரே இடத்துல பார்த்த மாதிரி ஒரு பீலிங். தமிழ் கிடையாது, உங்க நார்த் இந்தியன். ஓ ஹிந்தி மாலுமே? ஐ எம் நாட் ஹிந்தி மாலுமே, எனக்கு ஒன்லி தமிழ் மாலுமே. ஹிந்தி தெரியாது போடி, ஹிந்தி தெரியாது போடி. ஆமாமா இந்த இவங்க அம்மா. ஸோ அதனால எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்ததுமா. அதெல்லாம் நம்ம உங்க எனர்ஜி எல்லாம் எங்களுக்கு வராது. என்னச்சா டார்லிங் எல்லா பாட்டுக்கும் குத்துருங்க, என்ன குத்துக்கிற? ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டு நடுவுல அப்படி சொல்லுது. வேற லெவல் பண்ணீங்க, வேற லெவல். எனக்கு இனிமே நீங்க அழுகவே கூடாது, ஓகேவா? வாழ்க்கையில நம்ம ஆக்சுவலி நம்ம பிறந்துட்டோம், நம்ம வந்து வாழ்க்கை முழுக்க சந்தோஷமா இருக்கணும். நீங்க எதுக்காகவும் அழுகவே கூடாதுமா. நீங்க பாண்டீங்கல்ல, இந்த எனர்ஜி எல்லாம் எனக்கு கிடையவே கிடையாது. நானும் நிறைய ஃபீல் பண்ணுவேன். உங்க வயசுக்கு நல்லா இருப்பேனான்னு கூட தெரியாது. ஆனா நீங்க வந்து 100 வருஷம் நல்லா இருக்கணும், சிரிச்சுக்கிட்டே இருக்கணுமா. நீங்க தான் எங்களுக்கெல்லாம் பெரிய இன்ஸ்பிரேஷன். நீங்க ஜாலியா இருக்கணும் லைஃப் லாங், ஓகேவாமா? சூப்பர்மா. இருந்தாலும் என்னால இந்த மறக்க முடியல. என்ன குத்து எல்லாத்துக்கும் இப்படி ஆடுது அப்படி பயங்கர எனர்ஜி ஆடுறீங்க நீங்க. போங்க, நீங்க வேற லெவல். நீங்க தேங்க்யூமா, தேங்க்யூ. நேற்றே அழுதிங்க, இனிமே அழக்கூடாது.
இனிமே நீங்க லைஃப்லாம் அழவே கூடாது, சிரிச்சுட்டே இருக்கணும். எங்களுக்கெல்லாம் டஜன் கணக்குல கஷ்டம் இருக்கு. நான்லாம் அழுவ ரூம் போட்டு 1 வருஷம் அழுவடும். ஆனா நான் அழுவுறேனா சிரிக்கல. நான் பாஷையே தெரியாம டார்லிங் நம்ம கூட ஆடலையா? இன்னொன்னு எனக்கு வந்து நீங்க இப்ப சிரிச்சு ஆடுனீங்கல்ல, இதுதான் நான் எனக்கு கிடைச்ச சம்பளமா பாக்குறேன், எனக்கு கிடைச்ச பெரிய ஆசீர்வாதமா பாக்குறேன். நீங்க சிரிச்சுக்கிட்டே இருக்கணுமா? நாங்களாம் உங்க பிள்ளைங்க தான். வாழ்க்கை முழுக்க சிரிச்சுட்டே இருங்க, சந்தோஷமா இருங்க. ஐ லவ் யூ மா. क्या बात है, I love you है. I love you. நான் சொல்ல மாட்டேன் இந்தியா. நீ அது தப்பு தப்பா சொல்லி நம்ம செருப்பு கட்டி அடிக்கிறது. तुम्हारा नाम क्या है? तुम्हारा नाम क्या है माँ? नूरजहान बेगम है. नूरजहान बेगम है. ஒரு சாச்சனோட ஒய்ஃபா இருப்பாங்களோ, பேசுனா அடிப்பாங்க. மா ஐ லவ் யூ. செட் ஆயிரம் போல இருக்கே. ஆஹா, हमारा आपके नाम क्या है? ஃபேமிலி இந்தியால குடியிருக்க போகுது, தமிழ்நாட்டுல குடியிருக்க போகுது. பரவாயில்ல, எங்க ஊர் பிடிச்சிருக்கா உங்களுக்கு? நான் பேசுறது மொழி உங்களுக்கு புரியாம இருக்கலாம், ஆனா எங்களுடைய அன்பு எல்லா மொழிக்காரங்களுக்கும் புரியும். மொழி தெரியலனாலும் எங்களுடைய உணர்வுகள் உங்களுக்கு புரியும். நாங்க கொடுக்குற அன்பு, நாங்க கொடுக்குற காதல், நாங்க கொடுக்குற அரவணைப்பு எல்லாமே உங்களுக்கு புரியும். எங்க மண்ணில் இருக்கீங்க, பாதுகாப்பா இருங்க. அமாரக்கே எனக்கு என்ன புரியும்? நானே சோத்து ஐயோ நாளைக்கு வரைக்கும் ஐயா ஆளு ஆடுவாங்களே, ஃபுல்லா ரிங்க ரிங்க ரோசஸ். मेरे पेट याच कोई माने
வணக்கம், நான் உங்கள் ராணா ராஜா. 20 ஆண்டுகள சேவை பணியில் நன்மதிப்பை பெற்ற நமது கங்காரு தொண்டு நிறுவனம். இந்த நிறுவனத்துல எவ்விதமான பெரிய பின்புலமும் இல்லாம, அரசு அயல்நாடு நிதி உதவி இல்லாம, பொதுமக்கள் உங்க ஒவ்வொருத்தரோட பிறந்த நாள், திருமண நாள், பண்டிகை நாட்கள், தீபாவளிக்கெல்லாம் உங்களுடைய ஆதரவு இருக்க போய் தான் இத்தனை ஆண்டுகளாக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த தீபாவளிக்கு உங்களை ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம். நீங்க துணியா தரலாம், அவங்களுக்கு ஒரு நபருக்கு இந்த தீபாவளிக்காக என்ன செலவாகுதோ, பலகாரம், சாப்பாடு, அந்த செலவு தரலாம். இல்லைன்னா அந்த சமையல் செய்யறதுக்கான உணவுப் பொருளை தரலாம் என்ற உரிமையோடு உங்களிட கேட்கறதுல எனக்கு மகிழ்ச்சி. தொடர்ந்து தற்பொழுது நம்ம கங்காரு இல்லத்துல 285 நபர்களை 4 இல்லங்களில் வைத்து பராமரித்துக் கொண்டிருக்கின்றோம். உங்களோட உதவிய கீழே இருக்கிற நம்பர்ல தொடர்பு கொண்டு செய்யுங்க. ஒரு நபருக்கு ஒருத்தர் பொறுப்பெடுத்துக்கிட்டாலும் இந்த தீபாவளியை சிறப்பாக கொண்டாடலாம். வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன்.